இன்றைய வேத வார்த்தை யாத்திராகம் 3வது அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்கும் கேட்போம். வாசிக்கும். சோத்திரம் ஆண்டவரே. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டி என் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. தேவன் ஏன்னா மோசேக்கு முகமுகமாய் கண்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அந்த முகமுகமாய் கண்டு இருக்கும் போது ஏன்னா ஆபிரகாமுக்கும் தேவன் ஈசாக்கும் தேவன் சொல்லி அவரோட பேசி இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப பேசின போது கூட அந்த மோசேக்கு அவருக்கு என்ன ஆயிட்டுன்னா அவரை மூஞ்சிய பார்க்க பயம். ஆமேன். அல்லேலூயா. அவரோட பிரகாசத்தை அவர்னால தாங்க முடியவில்லை. ஆமேன். அல்லேலூயா. இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் தேவன் எந்த இடத்துல அவருக்கு வனாந்தரத்துல முள்செடியில தரிசனமானாலும் நமக்கும் ஒவ்வொரு இடத்திலும் சொப்பனத்து வழியாகவும் நம்ம ஜபத்தின் வழியாகவும் நம்ம போகிற எந்த இடத்துலயாவது நம்மளுக்கு தரிசனம் ஆவார். ஹல்லேலூயா. தேவனை பற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனத்தை கொடுக்கிற ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த தரிசனத்துல தேவன் என்ன சொல்லுறான்னா, ஏன்னா எகிப்துல தேவன் மக்கள் எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள். ஏன்னா அவர்களால் கூக்குரல் இடுகிறார்கள். ஏன்னா ஆலோட்டிகள் அங்க சிரமப்பட்டு கூக்குரல் இடுகிறார்கள். அந்த கூக்குரல் தேவனோட சமூகத்துல எட்டிருச்சா. ஆமேன். ஹல்லேலூயா. அவரோட சமூகத்தில் எட்டி தேவன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம ஏதாவது பிரச்சனை கஷ்டத்துல இருந்தாலும் வேதனை இருந்தாலும் தேவனை நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவருக்கு நம்ம கூக்குரல் அவரோட சமூகத்தில் எட்டும். ஆமேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது. நம்ம எந்த சிரமத்துல இருந்தாலும் அந்த சிரமத்துல இருக்கும்போது தேவனே நீ கண்ணோக்கி பாரோம் அப்படின்னு சொன்னா போதும், தேவனோட நம்மோட கூக்குரல் அவரை எட்டும். ஆமேன். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு பயந்து நம்மளுக்கு வேற யாரும் இல்லையேன்னு ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன் நம்மளோடையே இருக்கிறார். அவர் 7 திசைகளும் அவர் கண்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம விசுவாசத்தோம்னா நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனோடு நம்ம பேசணும். அல்லேலூயா. தேவனோட பேசுற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்ப அவரோட நம்மளோட சிறுமத்தை அவர் கண்டு அறிந்து, யாராவது மோசேயை அனுப்பினது போல இந்த எகிப்துக்கு அனுப்பினது போல நம்மளுக்கும் ஒரு மனிதனை அனுப்புவார். அனுப்பி நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளோடு காலையில தெளிவா பேசுறாரு. ஏன்னா எல்லாரும் வாழுகிற தேசம், ராஜாக்கள் வாழுகிற தேசத்துல, ஏன்னா அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல, விசாலமான தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாலந்தேனும் ஓடுகிற தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்ல, ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் என்னும் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து மறுபடி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயை ஏன்னா அந்த இடத்துக்கு அனுப்பி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம எவ்வளவோ இடுக்கான சூழ்நிலை நம்ம இருந்தாலும் அவர் மீட்டெடுத்து நம்மள ஒரு நல்ல தேசத்துல கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவோ
பாடுகள் இருக்கும், நமக்கு உபத்திரவம் இருக்கும். அதுல எல்லாம் இந்த நாள்ல கூட நம்மளையே ஆராய்ந்து அறியணும். இப்ப இருந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? எத்தனை பாடுகள்ல இருந்தோம். இந்த நாள்ல நம்மள எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லாம நம்மளை வைத்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உணவு கூட இல்லாம இந்த பாலைவனத்துல இருந்தாங்க. இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு உணவு சாப்பிடுறோம், நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம். இன்னைக்கு நேரத்துக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம மாறிக்கொண்டே வருகிறது. நம்ம படுகிற உபத்திரம் எல்லாம் உபத்திரமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல அவங்க பட்ட உபத்திரமே பெரிதான உபத்திரமா. எத்தனை கஷ்டப்பட்டார்கள், வேலை செய்ய சாட்டையில் அடிப்பார்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்கார். அந்த கஷ்டத்துல இருந்து எல்லாம் நம்ம தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பவும் நம்ம உபத்திரத்துல இருந்தோம்னா அவரு அறிந்திருக்கிறார். இப்பொழுதுமே உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு ஒருவரே உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். இருந்தாலும் நம்ம நமக்கு ஒரு நிமித்தம் கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்துல தேவனே ஏசப்பா எனக்கு முடியலன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் என்ன செஞ்சிருவாரா? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவன் இருதயத்தை பார்க்கறதுனாலதான் நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. உன் துக்கமே சந்தோஷமாய் வாரும் என்று நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட என்ன துக்கத்துல இருந்தாலும் அது சந்தோஷமாய் மாற போகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்மளோட படுகிற உபத்திரவத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அதனால ஒன்றுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த நாள்ல தேவன் உங்களோட உபத்திரவத்தை கண்டு இருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு வீவை கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை மீட்டு ஒரு நல்ல ஒரு தேசத்துக்கு, யாராவது ஏதோ ஒரு தேசத்துக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் அனுப்பிட்டாரு, அனுப்பிதான் மீட்டு எடுத்திருக்கிறாரு. அதனால நம்மளுக்கு ஒரு மனிதரை அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு சிறுமத்துல இருந்தோம்னா தேவன் நேரா வருவாருன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தாலும் நம்ம அப்படிதான் எதிர்பார்ப்போம். அவர் என்ன பண்ணாரா? என்ன மோசையை அனுப்பி அந்த மக்களை மீட்டெடுத்தார். அது போல நமக்கு ஒரு மோசையை அனுப்புவார். நம்ம ஒரு சிறுமத்துல இருக்கும்போது நம்மளை மீட்டெடுக்க ஒரு மனிதர் மூலத்துல நம்மளை மீட்டெடுக்க வர போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதாவது சிறுமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி மனிதரால வரல, பரத்துல இருந்து வர போகிறது. ஆமென், அல்லேலூயா. பரத்துல இருந்து தேவன் உதவி செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு ஜெபித்துக் கொள்ளலாம். சூத்திரப்பா தகப்பன், இந்த காலை வேலையில கூட சுவாமி கர்த்தாவே நாங்க தானித்தோம். ஆண்டவரே, யாத்திரா 3வது அதிகாரத்துல தானிக்கும் போது ஒவ்வொரு சிரமத்தில் இருந்து ஆண்டவரே நீங்க மீட்டெடுத்திருக்கிறீங்க ராஜா. சோத்துரைக்கிறோம் அப்பா. இது போல ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பெரியோர் சிறியோர் உங்க கரத்துல வைக்கிறோம். எத்தனையோ சிரமத்தில் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த சிரமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனை சிரமத்தில இருந்து தகப்பன் நீங்க அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்ன வேத வசனம்படி தகப்பன் ஒவ்வொரு மக்களையும் நீங்க அறியும்படிக்கு ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிரமத்தை நீங்க எடுத்து போடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிந்தைகளும் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தகப்பன் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்வார்கள். அவர்களோட உபத்திரவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க அப்புறப்படுத்துறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை அப்பா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அனைவருக்கும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க அருள்மடிக்கு நாங்க ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்